ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிடி கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடி கருணையை அரிசி கழுவுன தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாக்கெல்லாம் அரிக்காமல் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் அளவுள்ள 2 தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் இது உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அந்த ஆயில்லையே மசாலா எல்லாம் நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற பிடி கருணையை இது உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விட போகிறேன். இது மாதிரி புளி நிறையா சேர்த்து செய்கிறனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே டேஸ்டான பிடி கருணை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.